உன் கண்ணுக்கு இப்போ தான் சித்தி தெரிறேனா? சித்தி வேணாம் சித்தி, சித்தி வேணாம் சித்தி, சித்தி ப்ளீஸ் சித்தி, இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். இந்த மாதிரி இன்னொரு டைம் நடக்காது, தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நான் இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பே பண்ண மாட்டேன் ப்ளீஸ். சரி, நான் தெரியாமல் கூட பண்ணிகிட்டே இருக்கலாம், இந்த ஒரு டைம் மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு நம்ம வெண்பா குட்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதா காலில் விழாத குறையா கதறி கதறி அளந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சரி, என்ன நடந்தது வாங்க பார்ப்போம். நம்ம ரஞ்சிதா பார்த்திங்கன்னா நம்ம மல்லி விஜய் கல்யாண ஆல்பத்தை வந்து பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறதுக்காக ராஜேஸ்வரி வந்து சொன்னாங்க. ராஜேஸ்வரி என்ன சொன்னாலும் நம்ம ரஞ்சிதா பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு 1க்கு 2 வந்து செய்கிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து கல்யாண ஆல்பத்தை எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் ஊற்றி எரி, அவள் கண்ணு முன்னாடி எரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதா கல்யாண ஆல்பத்தை எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் போயிட்டு பெட்ரோல் கேனை எடுத்துகிட்டு வந்து ஆல்பத்தில் ஊற்றி கொளுத்துறாங்க. அந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டியாலே நம்ம மல்லியெல்லாம் அந்த ஒரு சூழ்நிலை அந்த ஒரு காட்சியை வந்து மன்னிக்கவே முடியல, பார்க்கவும் முடியல. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி வந்து என்ன சொல்கிறாங்க, நான் வந்து வாழ்நாள் முழுவதும் என் உயிர் போக வரையும், நான் உயிர் இருக்க வரையும், நான் கல்யாணம் பண்ணிட்டு போனால் கூட சரி, யாரை சித்தின்னு கூப்பிடக்கூடாதுன்னு நினச்சனோ அவங்களவே நான் சித்தின்னு கூப்பிட்ற சூழ்நிலை வந்துடுச்சு. ரஞ்சிதா வந்து நம்ம வெண்பா குட்டிக்கு வந்து சித்தி முறை ஆகுது. நம்ம ரஞ்சிதாவை வந்து வெண்பா குட்டி வந்து என்ன சொல்கிறாங்க, சித்தி வேணாம் சித்தி ப்ளீஸ் சித்தி, இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிக்கங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் தான் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன், இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிக்கங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு கதறி 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 அழுறாங்க. கண்ணு தான் அப்படியே தண்ணி ஒரு ரோடு வரைக்கும் ஆறாக ஓடுது. அந்த ஒரு சூழ்நிலை கூட பார்த்திங்கன்னா ரஞ்சிதா வந்து மன்னிக்கவே இல்லை. அவ்வளோ ஒரு மனுஷன் என்னன்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியவில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அடுத்ததான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உன் கண்ணுக்கு இப்போ தான் சித்தின்னு தரேன்னா, இதுக்கு முன்னாடி மல்லியம்மா 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 மல்லியம்மான்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ வந்து நீ ரஞ்சிதா சித்தி ரஞ்சிதா சித்தி ரஞ்சிதா சித்தின்னு சொல்கிற, காரியம் ஆனா மட்டும் ரஞ்சிதா சித்தி, மற்றதுக்கெல்லாம் மல்லியம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதாவை பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டியை பார்த்து கேட்குறாங்க. அந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து என்ன சொன்னாங்க, பச்சளம் குழந்தை சின்ன குழந்தை, அவள் வந்து பச்சை மண், அவளை போய் நீ அவள் கூட போயிட்டு சண்டை பண்ணுகிற, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷா அப்படின்ட்டு நம்ம மல்லி பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதாவை பார்த்து கேட்குறாங்க. அந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதா வந்து சின்ன குழந்தை சின்ன பசங்க மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. நம்ம ரஞ்சிதாவுக்கு வந்து யார்கிட்ட என்ன பேசுறது, எப்படி நடந்துக்கிறது, ஒரு நாகரிகனா ஒரு டீசன்ட்னா அது எதுவுமே தெரிய மாட்டேதுங்க. அவ்வளோ ஒரு மனுஷன் என்னன்ட்டு சத்தியமாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் இன்னொன்று சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடலான்ட்டு சொல்லிட்டு தீக்குடிச்சி கொளுத்தி அப்படியே பக்குன்னு போட்டுறாங்க. உடனே அப்படியே கப்ப கப்பன்னு எரியுது. இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி அதை பார்த்துட்டே அமைதியாக இருக்குவாங்களா. யாராக இருந்தாலும் ஒரு கல்யாண ஃபோட்டோ வந்து எரியுதுன்னா சத்தியமாக யாருமே அமைதியாக இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா மல்லி வந்து உடனே தண்ணி எங்கே இருக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்து அந்த ஆல்பத்து மேலே அப்படியே புஷ்ஷுன்னு ஊற்றிடுறாங்க. உடனே ஆல்பம் வந்து அந்த எரியிறது வந்து நின்று போச்சு. உடனே ஆல்பத்தை எடுத்து பார்க்குறாங்க, ஃபோட்டோவில் அப்படியே கருகி இருக்குது, எரிஞ்சு போய் அப்படியே நாசம் ஆகிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா நம்ம மல்லி ரொம்பவுமே வருத்தப்பட்டாங்க. மல்லி வந்து எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குது, கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக தான் இருக்காரா, நல்லவங்களுக்கு வந்து காலமே இல்லை, நான் எவ்வளோ தான் நல்லது நினச்சாலும் சத்தியமாக எனக்கு கெட்டது மட்டும்தான் வருது. ஆனால் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் கெட்டதே தான் நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பாருங்கள் நல்லதாக நடக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு நம்ம மல்லி வந்து யோசிக்கிற போது நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து அந்த டைமில் வந்து கால் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபோனை எடுத்தால் பிரச்சனை ஆயிருமே, ஃபோனை எடுக்கலாமா வேணாவா அப்படின்ட்டு நம்ம மல்லி பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கிற சூழ்நிலை ஃபோன் வந்து தெரியாதரமா ஆன் ஆயிடுது. நெக்ஸ்ட்